வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் மிக முக்கியமான கேள்வி. அதிமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் அதிமுக இதுவரை ஒரு கூட்டணி கட்சியையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இது ஏன்? பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் காத்திருக்கின்றன. இந்த தாமதத்தால் என்டிஏவில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளதாக திமுகவினர் விமர்சிக்கின்றனர். டிவிகே வருகைக்காக இன்னும் என்டிஏ கூட்டணி காத்திருப்பதாக ஒரு பேச்சும் அடிபடுகின்றது. இதற்கிடையே இன்று மாலை இபிஎஸ்ஐ நயினார் நாகேந்திரன், எல் முருகன் சந்தித்து ஆலோசிக்க உள்ளனர். முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அதிமுக தொகுதி பங்கீட்டுக்கு ஒரு குழு அமைத்தது. ஆனால் அந்த குழு அமைத்து 4 நாட்கள் ஆகியும் இதுவரை ஒரு கூட்டணி கட்சியையும் அழைத்து பேசவில்லை. ஏற்கனவே உள்ள பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளை அழைத்து பேசாதது ஏன் என அரசியல் நோக்கர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த தாமதத்தால் என்டிஏவில் புகைச்சல் என திமுகவினர் விமர்சிக்கின்றனர். இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய உள்ளதாக கூறுகின்றனர். யார் அந்த புதிய கட்சிகள்? ஏற்கனவே அமமுக, டிடிவி கூட்டணியில் உள்ளது. தமாக ஜி.கே. வாசன் முன்பே இருந்து வருகிறார். ஜான் பாண்டியன் பற்றியும் பேசப்படுகிறது. ஆனால் புதிய கட்சிகள் இணைய உள்ளதாக சொல்லப்படும் போது ஏற்கனவே உள்ள கட்சிகளுடன் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கிறார்கள்? இது உண்மையான பிரச்சனையா அல்லது வெறும் வதந்தியா? இதற்கிடையே பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தான் வெல்லக்கூடிய தொகுதிகளை மட்டுமே கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் டி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகளும், மேற்கு மாவட்டங்களில் சில தொகுதிகளும் பாஜக பட்டியலில் உள்ளன. ஆனால் இது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இன்று மாலை நடைபெறும் சந்திப்பில் இது குறித்து மேலும் விவாதிக்கப்பட உள்ளது. இப்போது மிக முக்கியமான அப்டேட். இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகனும் சந்தித்து ஆலோசிக்க உள்ளனர். இந்த சந்திப்பில் பேசப்பட உள்ள விஷயங்கள்: பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகள் குறித்து ஆலோசனை, டிடிவி, அமமுக, ஜி.கே. வாசன், தமாக, ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யலாம், பாமகவின் தொகுதி கோரிக்கைகள், இதர சிறிய கட்சிகளின் பங்கு. இவ்வளவு தாமதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? காரணம் 1, பாஜகவின் அதிக கோரிக்கை. 27 தொகுதிகள் போதுமா? பாஜக 30லிருந்து 35 தொகுதிகள் வரை கேட்கிறதா? அதிமுக அதை ஏற்க தயங்குகிறதா? காரணம் 2, புதிய கட்சிகள் நுழைவு. டிவிகே கூட்டணியில் இணைய விரும்புவதாக தகவல். இவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்குவதால் பழைய கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் குறையும். அது அதிருப்தியை ஏற்படுத்தும். காரணம் 3, இபிஎஸ்ஸின் மூலோபாயம். கூட்டணி கட்சிகள் காத்திருந்து கடைசி நேரத்தில் அவர்களின் கோரிக்கைகளை குறைக்கும் உத்தியா? பாமக. அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே ஆட்சியில் பங்கு கேட்டு வருகிறார். பாமகவுக்கு 15லிருந்து 18 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கலாம். அமமுக. டிடிவி தினகரனுக்கு 8லிருந்து 10 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம். ஆனால் அவரும் அதிகம் எதிர்பார்க்கிறாரா? தமாக. ஜி.கே. வாசனுக்கு 2லிருந்து 3 தொகுதிகள் கிடைக்கலாம். ஆனால் அவர் இதில் திருப்தி அடைவாரா? ஐஜேகே. லீமா ரோஸ் மார்டின் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்தார். அவருக்கு ஒரு தொகுதி கிடைக்குமா? இந்த தாமதத்தை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறதா? திமுகவினர் கூறுகையில் என்டிஏவில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. பாமக, அமமுக, தமாக அனைத்தும் அதிருப்தியில் உள்ளன. இபிஎஸ் யாரையும் சந்திக்க முடியாமல் திணறுகிறார் என்று விமர்சிக்கின்றனர். இது உண்மையா அல்லது தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது அடுத்து என்ன நடக்கும்? இன்று மாலை இபிஎஸ், நயினார், எல் முருகன் சந்திப்பு. பாஜகவின் தொகுதி கோரிக்கைகள் குறித்து முதற்கட்ட ஆலோசனை. நாளை அல்லது நாளை மறுநாள் பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 25க்குள் அதிமுக கூட்டணியின் முழு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.